கிறிஸ்தேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, மீண்டுமாக நம்முடைய வாழ்நாட்களில் ஒரு நாளில் நமக்கு கிருபையாக கூட்டிக் கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக் கொண்டு நாம் வாரந்தோறும் பார்த்து வந்து கொண்டிருக்கக்கூடிய வெளிப்படுத்தின விசேஷத்தின் அடுத்த வகுப்பிற்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்துல 19ஆம் அதிகாரத்தை குறிச்சு என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா நாம தியானிச்சுட்டு இருக்கோம். சோ நாம இந்த வாரம் 19ஆம் அதிகாரத்துடைய கடைசி பகுதிக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். நாம வசனம் வாசிச்சு ஆரம்பிக்கலாம். இந்த கடைசி பகுதியை வாசிக்கலாம். வசனம் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். வெளிப்படுத்தல் விசேஷம் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவர்களுடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவரோடும் அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படிக்கு கூடி வர கண்டேன். அப்படின்னா இந்த இடத்துல இன்னொரு ஒரு புதிய காட்சியை யோவான் என்ன பண்றாருன்னா பாக்குறாரு. அந்த காட்சியில என்ன பாக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவர்களுடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவரோடும் அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படி கூடி வர கண்டேன் அப்படின்னு என்ன பண்றாருன்னா ஆரம்பிக்கிறார். அப்படின்னா இந்த இடத்துல என்ன பாக்குறாராமா, மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவங்களுடைய சேனையும் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவரோடும் அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ண என்ன பண்றாங்களாம், வராங்களாம். நமக்கு நல்லா தெரியும் இந்த இடத்துல குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவர் யார் அப்படின்னு கேட்டோம்னா அது வேற யாரும் கிடையாது, 2ஆம் வருகையில ராஜாவா வந்திருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய சேனை அப்படின்னு இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகிமை அடைந்த திருச்சபை என்ன பண்றோம்னா நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல இந்த வசனம் பின்பு அப்படின்னு ஆரம்பிக்குது. பின்பு அப்படின்னு ஆரம்பிச்சாலே நமக்கு நல்லா தெரியும், ஆங்கிலத்துல அந்த ஐசா அந்த லுக்டு அப்படின்னு வந்தாலே ஒரு புதிய காட்சியை ஒரு புதிய கோணத்துல யோவான் பார்க்க ஆரம்பிக்கிறார் அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னா இந்த இடத்துல 19ஆம் அதிகாரத்துல 3வது முறையாக அந்த ஐசா பின்பு அப்படின்னு என்ன பண்றாருன்னு ஆரம்பிக்கிறார். அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஒரு வசன பகுதி அறுவடையின் காலப்பகுதியில் நடக்கக்கூடிய கடைசி சம்பவங்களை குறிச்சு என்ன பண்ணுதுன்னா சொல்லுது. அதுவும் குறிப்பா இந்த ஒரு காட்சி எதை குறித்ததானது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சபையும் திரள் கூட்டமும் மகிமை அடைஞ்ச பிறகு, சபை மட்டும் இல்ல திரள் கூட்டம் கூட மகிமை அடைந்த பிறகு நடக்கக்கூடிய கடைசி சம்பவம். அப்படின்னா கடைசியா ஹார்வெஸ்ட்ல நடக்கக்கூடிய ஒரு லாஸ்ட் ஈவென்ட்ஸை பத்தி பேசக்கூடிய ஒரு வசன பகுதியாக இது இருக்கிறது என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கவனிக்கணும். அதுதான் அந்த இசா அப்படின்னு வருதுங்க இல்லையா, நான் பார்த்த பொழுது பின்பு நான் பார்த்தேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் இல்லையா. இந்த இடத்துல அந்த இசா அப்படின்ற வார்த்தை ஆக்சுவலா கிரீக்ல கொஞ்சம் இந்த ஒரு வார்த்தை மட்டும் கொஞ்சம் என்ன இருக்காமா வித்தியாசமா இருக்கு. கிரீக்ல அது என்ன வித்தியாசமா இருக்குதுன்ற ஒரு கிரீக் கிராமருக்குள்ளதான் நம்ம போக வேண்டாம். இப்படி வித்தியாசமா இருக்கிறதுனால சகோதரர்கள் என்ன கருத்து கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல யோவான் இந்த ஒரு காட்சிக்கு ஒரு விசேஷித்தமான கவனத்தை கொடுத்து என்ன பண்றாரா பாக்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், நாங்களும் இந்த ஒரு காட்சிக்கு விசேஷித்த கவனத்தை கொடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்க்கணும். ஏன்னா இந்த ஒரு காட்சியில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் சாதாரண சம்பவங்கள் அந்த 3/4 மணி நேரத்தை செலவு பண்ண மாட்டேங்குது. ஒரு நிமிஷம். ஓகே, ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன் விசேஷித்த கவனத்தை கொடுத்து பார்க்க சொல்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல முக்கியமான சம்பவங்கள் நடக்கக்கூடிய ஒரு காட்சியாக இந்த ஒரு காட்சி என்ன பண்ணப்பட்டிருக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன் எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒட்டுமொத்த உலக அமைப்புகளும் அழிஞ்சி வெளியரங்கமான ராஜ்யம் ஸ்தாபிப்பதற்கு வழிவகுக்கக்கூடிய சம்பவங்களை பத்தி பேசக்கூடிய விஷயம் அப்படின்றதுனால இந்த இடத்துல நாமளும் என்னதான் பண்ணியாகணும் அப்படின்னா விசேஷித்த கவனத்தை கொடுத்துதான் பார்க்கணும் அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னா இந்த இடத்துல ஆக்சுவலா 2 வார்த்தைகள் என்ன, 2 விஷயம் வர்றது என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாக்குறோம். இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய சபைக்கும் விரோதமாக ஒரு 2 குரூப் வர மாதிரி இந்த வசனம் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அப்படின்னு என்ன பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அப்படின்னு என்ன பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா பிரதர், இந்த வசன பகுதிகளில் கிறிஸ்துவும் அவருடைய சபைக்கும் விரோதமாக
மிருகமும் பூமியின் ராஜாக்களும் மட்டும்தான் வராங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. இப்படி ஆரம்பிக்குது அந்த வசனம். ஏன்னா அதற்கு பின்னாடி வரக்கூடிய வசனத்தை நாம் எடுத்து படிக்கும் பொழுது கூட இன்னொரு குரூப் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட் ஆகும். அந்த இன்னொரு குரூப் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபால்ஸ் ப்ராஃபட், கள்ள தீர்க்கதரிசியும் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட் ஆகும். அப்படின்னா சிம்பிளா ஏன் இந்த 2 வார்த்தைகளை மட்டும் இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மிருகமும் பூமியின் ராஜாக்களும் 2 விஷயத்தை அடையாளப்படுத்துது. இந்த பூமியில இருக்கக்கூடிய 2 விஷயங்கள் அடையாளப்படுத்துது. ஒண்ணு மதம், இன்னொன்னு அரசியல். இந்த இடத்துல மிருகம் என்பது எதை அடையாளப்படுத்துதுன்னா மத அமைப்பு அடையாளப்படுத்துது. அதுவும் பர்டிகுலரா மிருகம் யாரை அடையாளப்படுத்துது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். அது ரோமன் கத்தோலிக்க திருச்சபையை அது அடையாளப்படுத்துது. பூமியின் ராஜாக்கள், பொலிட்டிக்கல் கிங்ஸ், அவங்களை என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. அப்படின்னா இந்த வசன பகுதிகளில் நம்ம என்ன கவனித்து பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா 21 வசனம் வாசிக்கும் பொழுது நமக்கு தெளிவா புரிஞ்சிடும். பட் நான் முன்கூட்டியே என்ன ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெளிவா அறுவடையினுடைய முடிவுல மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் எங்க போயிருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கந்தகம் எரிகிற அக்னி கடல்ல போயிருவாங்க. அப்படின்னா மிருகம் கள்ள தீர்க்கதரிசி எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா தெரியும், ரோமன் கத்தோலிக்க சபை தான் மிருகத்தை அது அடையாளப்படுத்துது. ஃபால்ஸ் ப்ராஃபட் அது யார் அடையாளப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா மீதம் இருக்கக்கூடிய மற்ற டினாமினேஷன்ஸ் என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா அடையாளப்படுத்தலாம். அதுக்கு எல்லாருக்கும் தலையாக யார் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆங்கிலிக்கன் சர்ச் ஆஃப் இங்கிலாந்து. சோ இந்த எல்லா கிறிஸ்தவ அமைப்புகளும் இந்த கள்ள கிறிஸ்தவ அமைப்பு முழுக்க எங்க போயிருந்தாமா கந்தகம் எரிகிற அக்னி கடல்ல போயிருந்தான். கந்தகம் எரிகிற அக்னி கடல் என்பது எதை அடையாளப்படுத்தோம்னா நமக்கு நல்லா தெரியும், 2ஆம் மரணத்தை அது அடையாளப்படுத்துது. அப்படின்னா மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் எங்க போயிடுறாங்களாமா 2ஆம் மரணத்துக்கு போயிடுறாங்க அப்படின்னு இந்த வசன பகுதிகள்ல வரும். அப்படின்னா பிரதர் பெயர் கிறிஸ்தவர்கள் எல்லாருமே செகண்ட் டெத்துக்கு போயிடுவாங்களா அப்படின்னு என்ன பண்ணக்கூடாதுன்னா நாம தவறா அதை புரிந்து கொள்ளக்கூடாது. ஏன் தவறா புரிந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வசன பகுதிகள் பெயர் கிறிஸ்தவர்கள் 2ஆம் மரணத்துக்கு போயிருவாங்கன்னு சொல்லல. ஆனால் பெயர் கிறிஸ்தவ அமைப்புகள் என்ன ஆயிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நித்திய அழிவுக்குள்ள போகுது அப்படின்றதுதான் பார்க்கணும். தேவனுடைய நோக்கம் இந்த அமைப்பை அழிப்பதுதானே தவிர்த்து யாரை அழிப்பது கிடையாது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஜனங்கள், ஏன் இன்க்ளூடிங் எத்தனை போப்புகள் மறைச்சிருக்காங்க, அத்தனை போப்புகளுக்கும் என்ன இருக்கதான் செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் உயிர் தேர்தல் இருக்கதானே போகுது. ஆனா இந்த இடத்துல 2 குரூப் இருக்கிறத பாக்குறோம்ல, ஒண்ணு பொலிட்டிக்கல், இன்னொன்னு ரிலிஜியஸ், மதம், இன்னொன்னு அரசியல். இதுல மதம் மட்டும்தான் எங்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அறுவடையினுடைய முடிவுல நித்திய அழிவுக்குள்ள போகுது. ஆனா இந்த அரசியல், இந்த பொலிட்டிக்கல் விஷயம் இருக்கு, இந்த சிவில் பவர் இருக்கு பாத்தீங்களா, இந்த சிவில் பவர் நித்திய அழிவுக்குள்ள என்ன பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா போல அதுக்கு பதில் எங்க போயிருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம பார்க்க போறோம் பின்னாடி வரக்கூடிய கிளாஸ்ல கூட. அது எங்க போயிருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பாதாளத்துக்கு போயிருது. அது செயலற்ற ஒரு நிலைமைக்கு என்ன ஆயிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உலகத்துடைய சிவில் அமைப்புகள் போயிரும். எது வரைக்கும் செயலற்ற அமைப்புகளுக்கு போயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1000 ஆண்டு அரசாட்சியினுடைய முடிவு வரைக்கும். அது திரும்பியும் எப்ப செயல்பட ஆரம்பிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்ச காலம், லிட்டில் சீசன், 1000 இயர்ஸ்க்கு அப்புறமா வரக்கூடிய அந்த லிட்டில் சீசன்ல கொஞ்ச காலம் அந்த சிவில் பவர் மறுபடியும் எழுந்திருக்கும். அதை ஒரு கருவியா சாத்தான் பயன்படுத்துவான். அதோட 1000 ஆண்டு அரசாட்சிக்கு பிறகு லிட்டில் சீசன்ல இந்த சிவில் அமைப்பு முற்றிலுமாக நித்திய அழிவுக்குள்ள போயிடும் அப்படின்றது என்ன பண்றோம்னா நாம பாக்குறோம். சோ ஓவராலா இந்த 19 இருந்து 21 வசனம் நமக்கு கூறுறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாசிங்க. இவ்வாறு ஒரு தீர்க்க தரிசன எளிமையுடன் வசனங்கள் 19 முதல் 21 வசனம் வரை நமக்கு கூறுவது என்னவென்றால், நமக்கு சொல்றது என்னன்னா எது 19 இருந்து 21 வசனம் வரைக்கும் நம்ம சொல்றது என்னன்னா மதம் சுவிசேஷ அறுவடையின் முடிவில் தனது இறுதியை அப்படின்னா எதிர்கொள்கிறது. மதம் அப்படின்னு மத அமைப்புகள், அது ரோமன் கத்தோலிக்க சபையாகட்டும், சர்ச் ஆஃப் இங்கிலாந்து ஆகட்டும், எல்லா மத அமைப்புகளும் என்ன ஆயிருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அதுவும் பர்டிகுலரா அப்போஸ்டேட் கிறிஸ்டியானிட்டி, இந்த கள்ள கிறிஸ்தவ அமைப்புகள் எங்க போயிருது அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவிசேஷ அறுவடைய முடிவுல தன்னுடைய இறுதியை எதிர்கொள்ளுது. விச் மீன் என்ன அப்படின்னா நித்திய அழிவுக்குள்ள என்ன ஆயிருதுன்னா போயிருது. ஆனால் சிவில் அரசின் வல்லமை லிட்டில் சீசன், அதாவது கொஞ்சம் காலம் என்கிற காலத்தின் முடிவு வரை தனது முடிவை அடையவில்லை. அப்படின்னா அது வெறுமனே கொல்லப்பட்டது. அப்படின்னா என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த சிவில் பவர் இருக்குல்ல, இந்த பூமியின் ராஜாக்கள் அப்படின்னு இந்த சிவில் பவர்
என்ன பண்ணப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அறுவடையினுடைய முடிவுல அடக்கிதான் வைக்கப்படுது. முற்றிலுமாக அழிக்கப்படல. அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது நித்திய அழிவுக்குள்ள போல, அதற்கு பதிலா பாதாளம் எனப்பட்ட ஒரு நிலைமைக்கு என்ன பண்ணிடுறதுன்னா கொண்டு போய் போட்டுறாரு. அது வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது நமக்கு இன்னும் தெளிவு கிடைக்கிறது. அப்படின்னா பாதாளம் எனக்கூடிய நிலைமை வெளிப்படுத்தின விசேஷத்துல எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு செயல்பட முடியாத ஒரு நிலைமைக்கு போகுதே தவிர்த்து அறுவடையுடைய முடிவுல இந்த சிவில் பவர் முற்றிலுமாக நித்திய அழிவுக்குள்ள என்ன பண்ணலீங்க போல. அது நித்திய அழிவுக்குள்ள எப்ப போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லிட்டில் சீசன் அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா போகும். இந்த லிட்டில் சீசன் கொஞ்ச காலம் என்பது எப்பொழுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு நல்ல அநேக படத்துல நமக்கு பார்த்திருக்கோம். 1000 ஆண்டு அரசாட்சியினுடைய முடிவிற்கு பிறகுதான் அந்த லிட்டில் சீசன் அப்படின்றத தெளிவா என்ன பண்றோம்னா பாக்குறோம். அப்படின்னா இந்த இடத்துல யோவான் என்ன தெளிவா பாக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அறுவடையினுடைய முடிவுல கிறிஸ்தவ மண்டலம் நிர்மூலமாகி அழிய போகுது, நித்திய அழிவுக்குள்ள போக போகுது. அதுக்கப்புறமா இந்த கிறிஸ்தவ மண்டலம் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த உலகத்தில் மறுபடியும் என்ன பண்ண போறது இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கள்ள கிறிஸ்தவ அமைப்பு முற்றிலுமாக இல்லாமலே அழிஞ்சு போயிடும். இல்லாமலே என்ன ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அழிஞ்சு போயிட போகுது. பட் இந்த மீதம் இருக்கக்கூடிய பூமியின் ராஜாக்கள் இவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவில் எலமெண்ட்ஸ். அதாவது அரசியல் அதிகாரத்தை அடையாளப்படுத்தக்கூடிய சிவில் பவர். இந்த சிவில் பவர் என்ன ஆக போறதில்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அறுவனுடைய முடிவுல நித்திய அழிவுக்குள்ள போக போறதில்ல, அதற்கு பதிலா செயல்பட முடியாத நிலைமைக்கு தள்ளப்படுது. ஏன்னா அது மறுபடியும் எங்க வரப்போகுதுன்னு பாத்தீங்கன்னா எழும்பி 1000 ஆண்டு அரசாட்சிக்கு பிற்பாடு. பட் அறுவடையினுடைய முடிவுல 2 விஷயத்துக்கும் ஏதோ ஒரு வகையில முடிவு வந்துருது. ஒண்ணு நித்திய அழிவுக்குள்ள போயிருது, மதம் அரசியல் என்ன ஆயிருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு செயல்பட முடியாத நிலைமைக்கு தள்ளப்படுது. அப்படின்னா இந்த மத அமைப்புக்கும் இந்த அரசியல் அமைப்புக்கும் துணை போகக்கூடியவர்கள் தான் அவர்களுடைய சேனைகள். மிருகம், பூமியின் ராஜாக்கள், அவர்களுடைய சேனைகள் இருக்கு இல்லையா? இந்த 2 குரூப்புக்கும் துணை போகக்கூடியவர்கள் தான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்களுடைய சேனைகள். இந்த சேனைகளை அழிப்பதற்காக தான் அந்த பறவைகளை அந்த தூதன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா போன கிளாஸ்ல கூப்பிட்டாரு. போன கிளாஸ்ல கூப்பிடல, முன்னாடி இருக்கக்கூடிய வசனங்கள்ல என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கூப்பிட்டாரு. அந்த தூதன் யாருன்னா திரள் கூட்டம். அப்படின்னா திரள் கூட்டம் வகுப்பார் என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அரசியல் மற்றும் மதத்தினுடைய உண்மை தன்மையை உலகத்திற்கு எக்ஸ்போஸ் பண்ணிட்டு அவங்க தங்களுடைய ஓட்டத்தை முடிச்சிடுறாங்க. அவங்க ஓட்டத்தை முடிச்சிட்ட பிறகு கடைசியா இஸ்ரேலுக்கு எதிராக கோகு வரக்கூடிய காலப்பகுதியில் இந்த அரசியல் மற்றும் மத அமைப்புக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முடிவு வருகிறத என்ன பண்றோம்னா நம்ம பாக்குறோம். அந்த மிகப்பெரிய முடிவு வருவதற்கு யாரே காரணமாக இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு நாளா இந்த அரசியல் மதத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்திருந்த ஜனக்கூட்டமே என்ன பண்றாங்கன்னா அவர்களுக்கு விரோதமாக புரட்சி பண்ணி அதை முற்றிலும் நிர்மூலமாக்குறாங்க அப்படின்றது என்ன பண்றோம்னா நம்ம கவனிக்கணும். சோ நமக்கு என்ன ஒரு பாயிண்ட் தெளிவா புரிய வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, திரள் கூட்டம் கோர்ஸ் முடிச்சிட்ட பிறகுதான் இவங்களுக்கு எல்லாருக்குமே என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவு வருது அப்படின்றத நம்ம பாக்குறோம். சோ அததான் நம்ம போன கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். பறவைகள் வந்து பட்சிக்கக்கூடிய ஒரு காரியத்தை என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம பார்த்தோம். இப்ப ஏன் பிரதர் இது ரெண்டும் அழியணும், ஏன் இதை அழிக்கணும், கடைசியா ஏன் இந்த ஒரு சம்பவத்தை வச்சிருக்காரு, இந்த ஒரு சம்பவத்தை தேவன் வச்சிருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. பின்பு அதாவது நம்ம அடுத்த அதிகாரம் படிக்கும்போது இன்னும் தெளிவா வாசிப்போம் இத. ஆக்சுவலா நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன், அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. இந்த இடத்துல பெரிய வெள்ளை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறது வேற யாரும் கிடையாது, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சிங்காசனம் மேல் வீற்றிருந்து என்ன பண்ணுவாரு, சும்மா உட்காந்துருப்பாரா? கிடையாது. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கக்கூடியவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறாரு. அவருடைய ஆளுகையினுடைய முதல் பகுதியில அவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கும் பொழுது பூமியும் வானமும் அகன்று போயின. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பூமியும் இந்த வானமும் அகன்று போவதற்கு காரணம் கிறிஸ்துவனுடைய ராஜ்யம். கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தின் பிரசன்னத்தினாலதான் இந்த பூமியும் வானமும் அகன்று போகுது. அப்படின்னா இந்த பூமியும் வானமும் அகன்று போயிட்ட பிறகு கிறிஸ்துவின் ராஜ்யம் வருதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. கிறிஸ்துவின் ராஜ்யத்துலதான் பூமியும் வானமும் அகன்று போகுது. அப்படின்னா ராஜ்யத்தின் ஆரம்பத்தில் மிகப்பெரிய உபத்திரவம் இருக்கும் அப்படின்றதுல எந்த வகையான மாற்று கருத்து கிடையாது.
அப்படின்னா 1000 ஆண்டு அரசாட்சி முழுக்க சமாதானமாவும் இருக்க போறது இல்ல அப்படின்றதுக்கு இந்த ஒரு வசன பகுதி ஒரு மிகப்பெரிய ப்ரூஃப். அப்போ இந்த வசன பகுதியில நம்ம தெளிவா என்ன பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளியரங்கமான மத்தியஸ்தர் ஆளுகை சமாதான ராஜ்யத்துக்குரிய காலப்பகுதி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, பழைய உலக அமைப்புகள் இருந்தா ஆரம்பிக்க முடியுமா? நிச்சயமா என்ன பண்ண முடியாதுங்க, ஆரம்பிக்க முடியாது இல்லையா? அதனாலதான் மத அமைப்பை முற்றிலுமாக நித்திய அழிவுக்குள்ள கொண்டு போறாரு. ஈவன் அரசியல் அமைப்பை, சிவில் பவரை வல்லமையற்ற நிலைமைக்கு என்ன பண்றாருன்னா தள்ளுறாரு. எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது நினைச்சிருந்தா இப்பயே அழிச்சு போட்டிருக்கலாம். பட் இதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கருவியா இந்த ஒரு அரசியல், இந்த சிவில் பவரை லிட்டில் சீசர்ல என்ன பண்ண போறாருன்னா பயன்படுத்த போறாரு. அதுக்காக வல்லமையற்ற நிலைமை என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா தள்ளுறாரு அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். சோ இப்போ இருக்கக்கூடிய மதமும் இப்ப இருக்கக்கூடிய அரசியலும் இயேசு கிறிஸ்து வந்துட்டதே தெரியாம, அவர்களுக்கே தெரியாம அவரை என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் இப்பொழுது உலகத்துக்கு என்ன ஆயிட்டு இருக்குன்னு பார்த்து நடந்துட்டு இருக்கு. கரெக்டா இல்லையா? சோ உதாரணம் சொல்றேன். இஸ்ரேலுக்கு எதிரா எல்லா உலக நாடுகளும், எல்லா உலக அரசியலும் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா எதிரா திரும்பி இருக்கு. ரோமன் கத்தோலிக்க சபை இஸ்ரேல ஆதரிக்கிறத காட்டிலும் பாலஸ்தீனத்தை என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா ஆதரிக்குது, கிறிஸ்தவர்களா இருந்துகிட்டு. அப்படிதான் என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல்ல இருந்துதான் புது உடன்படிக்கை ஸ்தாபிக்கப்பட்டு ராஜ்யத்தின் ஆசீர்வாதம் உலகத்துக்கு போக போகுது. பட் அந்த ஒரு விஷயத்தை அவர்களே அறியாம, அவங்க என்ன பண்றன்னே தெரியாம யாருக்கு விரோதமா செயல்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்திற்கு, அவருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அவங்க விரோதமா யுத்தம் பண்றாங்க. அப்படி யுத்தம் பண்றாங்க, இப்பவே பண்ணிருக்கிறாங்க. பட் இது கடைசியா ஏன் இது காட்டப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடைசியா சகல ஜாதிகளும் எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா வர போறாங்க. அப்படின்னா எருசலேமுக்கு விரோதமாக சகல ஜாதிகள், சிவில் பவர்ஸ் வருது அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுதும், அதே சமயத்துல அந்த சிவில் பவருக்கு சப்போர்ட்டிவா ஆதரவாக மத அமைப்புகளும் பின்னாடி என்ன பண்ண போதுன்னா இருக்க போகுது. அப்படி இருக்கும்போது யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்துவோடைய ராஜ்யம் பகிரங்கமாக முதல்ல ஸ்தாபிக்கப்படக்கூடிய நாடு இஸ்ரேல் தேசம். அப்படின்னா அந்த விஷயத்திற்கு, கிறிஸ்துவனுடைய சித்தத்திற்கு விரோதமாக இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா யுத்தம் பண்ணுகிறார்கள் அப்படின்றத பார்க்கணும். ஆனா இயேசு கிறிஸ்து கூட சேனைகள் இல்ல, சேனை அப்படின்னு இருக்கு. அந்த சேனை வேற யாரும் கிடையாது, மகிமை அடைந்த திருச்சபை. தேவனுக்கு சித்தமா இருந்தா அது நாம தான் வாழ்க்கைய வாழ்ந்தோம்னா. சோ அப்ப என்ன தெளிவா புரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க நாளைக்கு உச்சகட்டமாக கடைசியா இஸ்ரேலுக்கு ஆப்போசிட்டா தேவனையும் இயேசு கிறிஸ்துவும் எதிர்த்து பூமியின் ராஜாக்களும் மிருகமும் நிற்கும். ஒட்டுமொத்த மத அமைப்பும் சிவில் பவரும் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள அறியாம எருசலேமை வேற விஷயத்துக்காக என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா கைப்பற்றலாம்னு யோசிக்கும் பொழுது அது தேவனுடைய சித்தம் தான் அங்க நிறைவேற போகுது. பட் யாருக்கு விரோதமா யுத்தம் பண்ணிருக்கிறாங்க? கிறிஸ்துவுக்கு விரோதமா யுத்தம் பண்றாங்க. யாரும் சேர்ந்து, அரசியலும் மதமும் சேர்ந்து இயேசு கிறிஸ்துக்கு விரோதமா பிளான் போடுறாங்க. ஆக்சுவலா இதே மாதிரி பிளான் எங்க போட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாம் வருகையின் போது போட்டாங்க. கரெக்டா? முதலாம் வருகையின் போது போட்டாங்க. முதலாம் வருகையில அரசியல், சிவில் பவர் ரோம், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரிலிஜியஸ் பவர் பரிசேர், சதிசேர், வேதபாரர்கள், இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்துவ கொலை பண்ணிட்டாங்க. கிறிஸ்துவ என்ன பண்ணிட்டாங்கன்னு கொலை பண்ணிட்டாங்க. ஆனா தாங்கள் என்ன செய்யறோன்றது தெரியாம என்ன பண்ணிட்டாங்கன்னு செஞ்சுட்டாங்க. அதே மாதிரிதான் இப்ப என்ன பண்றாங்கன்னு செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா இப்ப இயேசு கிறிஸ்துவ கொலை பண்ண முடியாது. ஏன்னா அவர் இருக்கக்கூடியது இப்போ சாகாமைக்குரிய தன்மையில என்ன பண்றாருன்னா பார்த்தா இருக்கிறாரு. சோ இப்ப திரும்பி அதே மாதிரி செகண்ட் கம்மிங்ல பிளான் போட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் கம்மிங்ல பிளான் போட்டாங்க, அவங்க ஏதோ ஜெயிச்சுதான் நினைச்சிட்டாங்க. ஆனா செகண்ட் கம்மிங்ல பிளான் போட்டா அந்த பிளான பார்த்து தேவன் என்ன பண்ணுவாராமா வாசிக்கலாம். 2ஆம் சங்கீதம் 1 - 9 வரைக்கும் வாசிங்க. 2ஆம் சங்கீதம் 2ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். ஜாதிகள் கொந்தளிப்பானேன். நேஷன்ஸ் ஏன்பா டென்ஷன் ஆகுறீங்க? ஏன் கோவப்படுறீங்க? நீங்க பிளான் பண்றதெல்லாம் வேஸ்ட் தான். என்ன பூமியின் ராஜாக்கள் பிளான் பண்ணுவாங்களாமா? கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழுப்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். அதாவது தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் விரோதமா பிளான் போடுறாங்கம்மா. இப்போ அப்படிதான் பிளான் போடுறாங்க.
நாளைக்கு இஸ்ரேலுக்கு ஆப்போசிட்டா அப்படிதான் பிளான் போட்டு என்ன பண்ண போறாங்கன்னா பூமியின் ராஜாக்கள் வர போறாங்க. அப்படி வரும்பொழுது பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார். தேவன் என்ன பண்ணுவார்? ரொம்ப சிரிப்பாராமா. ஆண்டவர் அவர்களை ஆண்டவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களை இகழுவார். என்ன பண்ண போறாராமா? அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோட பேசுவார். தமது உக்கிரத்திலே அவர்களை களங்கம் பண்ண போறார். எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரிசுத்த பர்வதமாகிய சீயோன்ல ராஜாவை அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறேன் அப்படின்னு தேவன் சொல்லு. அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை ராஜாவை அபிஷேகம் பண்ணியாச்சு. அப்போ என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னை கேளும். தேவன் சொல்றார் இயேசு கிறிஸ்துவை பார்த்து 8ஆம் வசனத்துல, என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயக்களத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். அப்படின்னா இப்பேற்பட்ட ஒரு அழிவை பானை அடிச்சு நொறுக்கி போடுற மாதிரி இந்த உலகத்தின் ராஜ்யங்களை இயேசு கிறிஸ்து என்ன பண்ண போறாருன்னு பாத்தீங்கன்னா அடிச்சு நொறுக்க போறாரு. ஆனா அவங்களுக்கு தெரியாமலே இயேசு கிறிஸ்துக்கு விரோதமா என்ன பண்றாங்கன்னா பூமியின் ராஜாக்களும் மத அமைப்பும் மிருகமும் கள்ளத்தெரிக்கிறதுன்னு சேர்ந்து என்ன பண்றாங்க? பிளான் போடுறாங்க. எப்படி? முதலாம் வருகையில பிளான் போட்டாங்க இல்லையா? ஆனா பிளான் போட்டு அவங்க சக்சஸ் ஜெயிச்சுட்டு தான் நினைச்சிட்டாங்க. ஆனா அதுல தேவ சித்தத்தை தான் நிறைவேறுச்சு. ஆனா அதை பத்தி பேதுரு பேசும்போது எப்படி பேசுறாருன்னு பாத்தீங்கன்னா, சகோதரரே, நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினாலே இதை செய்தீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். எப்படி அறியாம இயேசு கிறிஸ்துக்கு விரோதமா செயல்பட்டாங்களோ அதே மாதிரி இப்பொழுதும் 2ஆம் வருகையிலும் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாகவும் அவரோட கூட வரக்கூடிய சேனைக்கு விரோதமும் செயல்படுறாங்க. அப்படின்னா இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சேனையினுடைய நோக்கம் என்னவா இருக்க போகுது அப்படின்னா, நாளைக்கு பூமியில ராஜ்யத்தை இஸ்ரேல் தேசத்துல பகிரங்கமாக ஸ்தாபிக்கணும். அதுதான் அவங்களுடைய நோக்கம். அந்த நோக்கத்துக்கு விரோதமாக பூமியின் ராஜாக்களும் மிருகமும் அவருடைய சேனையும் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா செயல்படுது. எதிர்த்து என்ன பண்றான்னு பார்த்தா நிக்கிறாங்க. அப்படி நிக்கும் பொழுது என்ன ஆகுதாமா? வாசிக்கலாம். வெளிப்படுத்தும் விசேஷம் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்பொழுது மிருகத்தை பிடிச்சிடுறாங்க. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்குகிறவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிர். அப்பொழுது மிருகத்தை பிடிச்சிட்டாங்களாமா? மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட என்ன பண்ணப்பட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா பிடிக்கப்பட்டா. 2 பேர் பிடிச்சிடுறாங்க. மிருகம், கள்ள தீர்க்கதரிசி இருவரையும் கந்தகம் எரிகிற அக்னி கடலிலே உயிரோட தள்ளப்பட்டார்கள். அப்படின்னா 2 பேர் பிடிச்சி என்ன போட்டுறாங்கன்னா கந்தகம் எரிகிற அக்னி கடல் என்ன பண்றாங்க? போட்டுறாங்க. அப்படின்னா இந்த வசன பகுதி எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வசனம் மத அம்சங்கள் மீதான போரின் முடிவுகளை காட்டுகிறது. வரக்கூடிய அடுத்த வசனம் சிவில் அம்சங்கள் மீதான முடிவுகளை காட்டும். பட் முடிவுகள் ஒத்திருக்கும், ஒரே மாதிரி இருக்கும், அழிஞ்சு போற மாதிரி இருக்கும். ஆனா ஒரே மாதிரியானவைகள் இல்லை. இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்று நிரந்தரமாக அழிக்கப்படும். எது அந்த ஒன்று அப்படின்னா மத அமைப்பு. மற்றொன்று பின்னாளில் அழிக்கப்படுவதற்கு முன் மரணம் என்ற நிலைமைக்கு மட்டும் கொண்டு வந்து கொல்லப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்பிளா செயல்படாத நிலைமைக்கு சிவில் அமைப்புகள் தள்ளப்படுமே தவிர்த்து, ஏன்னா பின்னால லிட்டில் சீசன்ல திரும்பி அதை வச்சு கொஞ்சம் வேலைகளை தேவன் என்ன பண்ண போறாருன்னு யூஸ் பண்ண போறாரு. அதுக்காக வச்சிருக்காரு. பட் அது வரைக்கும் செயல்பட முடியாத நிலைமைக்கு தான் தள்ளப்பட போகுது. ஆனா மத அமைப்பு முற்றிலுமாக என்ன பண்ண போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அழிக்கப்பட போகுது. அந்த மத அமைப்பு நித்திய அழிவுக்குள்ள போகிறது தான் இந்த இடத்தில் மிருகத்தையும் கள்ளத்தீர்க்கதரிசியும் பிடிச்சு கந்தகம் எரிகிற அக்னி கடல்ல உயிரோடு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தள்ளுறாங்க. சோ இப்போ நாம இன்னும் கிளியரா மிருகம்னா யாரு, கள்ளத்தீர்க்கதரிசினா யாரு அப்படின்ற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும்னா, நம்ம ஏற்கனவே வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்துல இருக்கக்கூடிய சிம்பிள்ஸ அடையாளத்தை என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து படிக்கலாம். நமக்கு நல்லா தெரியும், வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்துல வரக்கூடிய மிருகம் யாரை அடையாளப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா, போப்பு மார்க்கத்தை என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அடையாளப்படுத்துது. போப்பு மார்க்கத்தை என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா அடையாளப்படுத்துது. அதே சமயத்துல இந்த இடத்துல வரக்கூடிய கள்ள தீர்க்கதரிசி யாரை அடையாளப்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரதர் ரசல் கொடுக்கக்கூடிய விளக்கம் எதுவாக இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா புராட்டஸ்டன்ட் சபைகள். அது நம்ம பொதுவாக இந்நாள் வரைக்கும் அந்த ஒரு கோணத்துல தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கோம்.
அதே சமயத்துல அந்த ஒரு கோணமும் ஒரு சரியான கோணம் தான். நியூ அல்பேனி எக்லீசியாவுடைய ரெவலேஷன் ஸ்டடியில ஒரு புதிய கோணத்தையும் என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ள கொண்டு வந்தாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிருகம் என்பது ரோமன் கத்தோலிக்க சபைக்கும், இந்த இடத்துல வரக்கூடிய கள்ள தீர்க்கதரிசி என்பதற்கு சர்ச் ஆஃப் இங்கிலாந்துக்கும் என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா கம்பேர் பண்ணாங்க. எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா 13ஆம் அதிகாரத்துல சர்ச் ஆஃப் இங்கிலாந்து தான் மிருகத்திற்கு முன்பாக என்ன பண்ணுதுன்னா அற்புதம் செய்யுது. கரெக்டா? மிருகத்தின் சொரூபத்தை உண்டாக்கி அந்த இடத்துல மிருகத்திற்கு முன்பாக என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அற்புதம் செய்யறது சர்ச் ஆஃப் இங்கிலாந்து தான். அப்படின்னா இந்த இடத்துல கள்ள தீர்க்கதரிசி என்னவாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அகைன் மிருகத்திற்கு முன்பாக அற்புதம் செய்த கள்ள தீர்க்கதரிசி அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ 13ஆம் அதிகாரத்தையும் 19ஆம் அதிகாரத்தையும் மேட்ச் பண்ணி இந்த இடத்துல கள்ள தீர்க்கதரிசி யாரை அடையாளப்படுத்தலாம் அப்படின்னா சர்ச் ஆஃப் இங்கிலாந்து அடையாளப்படுத்தலாம். அப்படின்னா இந்த இடத்துல வெறும் சர்ச் ஆஃப் இங்கிலாண்டும் ரோம சபையும் மட்டும்தான் நித்திய அழிவுக்குள்ள போகுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. ஏன்னா மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல இதே மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல நம்ம என்ன பார்த்திருக்கோம் பாத்தீங்கன்னா, கோதுமையும் களைகளும் பிரித்தெடுக்கக்கூடிய வேலையில கடைசியில களைகள் என்ன பண்ணப்படுதுன்னா முற்றிலுமாக அழிக்கப்படுது. ஒட்டுமொத்த புராட்டஸ்டன்ட் சபைகளும் ஒரே கட்டா கட்டி அழிக்கக்கூடிய அந்த ப்ராசஸ பத்தி அதுல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்றாங்க. அப்படி பார்க்கும் பொழுது இந்த இடத்துல வரக்கூடிய கள்ள தீர்க்கதரிசி வந்து சர்ச் ஆஃப் இங்கிலாந்து அடையாளப்படுத்துது அப்படின்ற ஒரு விளக்கத்தையும் என்ன பண்றாங்கன்னா சகோதரர்கள் கொடுக்குறாங்க. எது எப்படியோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல புராட்டஸ்டன்ட் பிரிவுகள் அழிஞ்சாலும் சரி, இந்த இடத்துல ஃபால்ஸ் ப்ராஃபெட் வந்து புராட்டஸ்டன்ட் ஃபெடரேஷனையோ அல்லது சர்ச் ஆஃப் இங்கிலாந்து அடையாளப்படுத்தலாம் சரி, தெளிவா நமக்கு மிருகத்துக்கு வசனம் கிளியரா இருக்கு. என்ன அப்படின்னா அது போப்பு மார்க்கத்தை தான் அடையாளப்படுத்துது. எது எப்படியோ ஒட்டுமொத்த கிறிஸ்தவ மண்டலமும் என்ன ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நித்திய அழிவுக்குள்ள போகுது. அந்த விளக்கம் அது நிறைவேறும் பொழுது ஃபால்ஸ் ப்ராஃபெட் யார் அடையாளப்படுத்த போறாங்கன்றது கிளியரா நமக்கு என்ன ஆயிரும் பாத்தீங்கன்னா ரிவீல் ஆயிரும். ஆனா ஒரு விஷயம் உண்மை, ரோமன் கத்தோலிக்க சபை மட்டும் இல்ல, ஆங்கிலிக்கன் சர்ச்சோடு சேர்த்து ஒட்டுமொத்த புராட்டஸ்டன்ட் அமைப்புகள் எல்லாமே என்ன ஆயிர போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்கணும்னா ரோமன் கத்தோலிக்க சபை பிளஸ் மற்ற எல்லா சபையும் அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு அடையாளங்களாக நம்ம எதை எடுத்துக்கலாம்னா மிருகம் மற்றும் கள்ள தீர்க்கதரிசி என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படின்னா இந்த 2 பேரும் எங்க போட்டுறாரு அப்படின்னா நித்திய அக்னிக்குள்ள என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா போட்டுறாரு. நித்திய அக்னிக்குள்ள என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா போடுறாரு. அப்படி நித்திய அக்னிக்குள்ள போட்டா என்ன ஆகும்? இது வரைக்கும் கிறிஸ்தவ மண்டலம் அப்படின்ற ஒரு பேச்சுக்கே அதற்கு பிற்பாடு என்ன இருக்காதுன்னு பாத்தீங்கன்னா இடம் இருக்காது. சோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களை எல்லாரையும் எல்லா கிறிஸ்தவ அமைப்புகளையும் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கந்தகம் எரிகிற அக்னி கடல்ல உயிரோட என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தள்ளுறாரு. உயிரோட என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தள்ளுறாரு. ஒருத்தர் உயிரோட தள்ளலாம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்படின்னா ஒருத்தரை கொண்டு போய் நெருப்புல போடணும்னு வச்சுக்கோங்க, சும்மா இருப்பாங்க அவங்க? என்ன பண்ணுவாங்க? உதைப்பாங்க, அழுவாங்க, கதறுவாங்க. அப்படின்னா என்ன இருக்கு தெரியுங்களா? கிறிஸ்தவ மண்டலத்தினுடைய அழிவு சாதாரணமாக இருக்க போறது கிடையாது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ரொம்ப மோசமாகவும் அசிங்கமாகவும் பப்ளிக்கா கேவலப்படுத்தக்கூடிய விதமாகவும் தான் கிறிஸ்தவ மண்டலம் ஒரு மிகப்பெரிய ஒரு முடிவுக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வரப்போகுது. அது மட்டும் இல்லாம நம்ம வாசிக்கிறோம், அவர்கள் இருவரும் உயிரோட தள்ளப்பட்டார்கள் அப்படின்ற ஒரு டேர்ம் ரொம்ப முக்கியம். எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அமைப்புகள் எல்லாம் ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கும் பொழுதே, செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுதே சடுதியான ஒரு முடிவுக்குள்ள என்ன பண்ண போறாங்கன்னா அவர்கள் வரப்போறாங்க அப்படின்றது நம்ம பார்க்கிறோம். சோ இந்த இடத்துல நாம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 6ஆம் வாதையினுடைய முடிவுல நம்ம பார்த்திருக்கோம். மிருகம், வலு சர்ப்பம், கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலிருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்தாவிகள் புறப்பட்டு வர கண்டேன் அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 3 அமைப்புகளும் இந்த மதமும் அரசியலும் சேர்ந்து சேர்ந்து ஏதோ ஒரு செட்டப் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒட்டுமொத்த உலகத்தையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு செயல்படுத்த போறாங்க. அரசியலும் மதமும் பர்டிகுலரா இது யூரோப்ல என்ன ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நடக்க போறது என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவனிக்கிறேன். ஏன்னா யூரோப்ல என்னென்னவோ நடந்துட்டு இப்ப எடுத்துக்கணும்னா கூட இன்னைக்கு டேட்ல ஸ்வீடன் என்ன பண்ணிட்டாங்கன்னா நேட்டோ படையில என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா இணைஞ்சிட்டாங்க. இன்னைக்கு பேசுறாங்க உக்ரைனுக்குள்ள நேட்டோ படையை இறக்கலாம் அப்படின்னு அநேக நேட்டோ நாடுகள் என்ன பண்ணிருச்சா சொல்லிருச்சு.
நேட்டோ இறங்கிட்டாங்கண்ணா. ரஷ்யா விசஸ் வெஸ்டர்ன் நேஷன்ஸ். அது மிகப்பெரிய விளைவுகளுக்குள்ள கொண்டு போகும். ஆச்சரியமான காலப்பகுதிக்குள்ள நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒருவேளை இந்த மாதிரியான யுத்தங்களின் வாயிலாக இந்த அரசியலும் மதமும், ஏன்னா தாங்கள் செய்வது சரி அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கு மதத்தினுடைய சப்போர்ட் அரசியலுக்கு எப்பொழுதுமே தேவை. எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியல. ஏதோ ஒரு சிஸ்டத்தை என்ன பண்ண போறாங்கன்னு பாத்தீங்கன்னா கொண்டு வந்து உலகம் முழுக்க பொய்ய என்ன பண்ண போறாங்கன்னா பரப்பி நம்ம பாக்குறோம். பூமியின் ராஜாக்களை அர்மேகதோன் என்னப்பட்ட நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்த போறாங்க. சோ அப்படி நிறுத்தக்கூடிய இந்த குரூப்ல இந்த கிறிஸ்தவ மண்டலம் எனக்கூடிய இந்த ஒரு குரூப் அறுவடையினுடைய முடிவுல ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவுக்குள்ள போயிடும். அததான் மிருகத்தையும் கள்ளத்தீர்க்கதரிசியும் பிடிச்சி இந்த இடத்துல வலு சர்ப்பம் மிருகம் கள்ளத்தீர்க்கதரிசி இருக்கு இல்லையா, 2 பேர் அவுட். மிருகம் கள்ளத்தீர்க்கதரிசி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா போப்பு மார்க்கம் மிருகம். இந்த இடத்துல கள்ளத்தீர்க்கதரிசிக்குள்ள எல்லா கிறிஸ்தவ டினாமினேஷனும் உள்ள வச்சிடலாம். எல்லா கிறிஸ்தவ டினாமினேஷனும் உள்ள என்ன பண்ணலாம் வச்சிடலாம். வச்சுட்டோம்னா சோ கிளியரா ஒரு மிகப்பெரிய அழிவுக்குள்ள என்ன பண்ணிடுவாங்கன்னா போயிடுவாங்க. அவங்க அழிவுக்குள்ள போகக்கூடிய காலப்பகுதி எது அப்படின்னு கேட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு எதிராக கோகு வரக்கூடிய காலத்தில் இஸ்ரேல் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்த பிற்பாடு ஒரு மிகப்பெரிய மக்கள் புரட்சியின் வாயிலாக இவங்களுக்கு அந்த ஒரு அழிவு என்ன ஆகுன்னா வரும் கிட்டத பார்க்கணும். அப்படின்னா அரசியல் மதத்துல மத அமைப்பை எங்க போட்டுறாருங்க, நித்திய அழிவுக்குள்ள போட்டுறாரு. கந்தகம் எரிகிற அக்னி கடல்ல போட்டு. இப்ப மிச்சம் யார் மீந்து இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா பூமியின் ராஜாக்கள். அவங்களுக்கு என்ன முடிவு வரப்போகுதுங்கிறதா 21ஆம் வசனத்துல என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறினவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். அவர்களுடைய மாம்சத்தினால் பறவைகள் யாவும் திருப்தி அடைந்தன. மற்றவர்கள், இந்த மற்றவர்கள் யாரு? மிருகம், கள்ளத்தீர்க்கதரிசி ரெண்டும் கந்தகம் எரிகிற அக்னி கடல்ல போட்டாச்சு. அப்ப இந்த இடத்துல வரக்கூடிய மற்றவர்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பூமியின் ராஜா. சிவில் பவர் எப்படி அழிக்கப்படுது அப்படின்னு சொல்லும்போது நித்திய அழிவுக்குள்ள போல செயல்பட முடியாத நிலைமைக்கு போகுது. வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். அவர்களுடைய மாம்சத்தினால் பறவைகள் யாவும் திருப்தி அடையும். என்ன அருமையான அவசரம். மாம்சம் இருக்கு, மசில் அப்படின்னு பாக்குறோம். அந்த மசில பறவைகள் சாப்பிட்டு இருக்கு. அப்படின்னா மசில் இருந்தாதான் ஒரு மனுஷனால செயல்பட முடியும். அப்படின்னா சிவில் பவர்ஸ்னால செயல்பட முடியாத நிலைமைக்கு இந்த மக்கள் புரட்சி செய்யக்கூடிய ஜனங்கள் அந்த சிவில் பவர்ஸ தள்ளி அவங்க என்ன பண்றாங்க, திருப்தி அடைகிறாங்க. அப்படின்றத பார்க்கணும். சோ இது ஏன் செய்யறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வெளியரங்கமான ராஜ்யத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக பூமியும் வானமும் அகன்று போகணும்னா சிவில் பவர் மத்தியஸ்தர் ஆளுகையினுடைய காலப்பகுதிக்கு முன்பாக முற்றிலுமாக என்ன பண்ணப்படணுங்க, அடக்கப்படணும். அதனால குதிரையின் மேல் ஏறினவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்படுகிறார்கள். அப்படின்னா இந்த கடைசியில கோகு இஸ்ரேலுக்கு எதிராக வரக்கூடிய கால பகுதியில இந்த ஒரு சிவில் பவர்ஸ்க்கான ஒரு அழிவு நடக்கிறத நம்ம கவனிக்கிறோம். அது எப்படி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பறவைகள் திருப்தி அடைந்து அழிச்சு மக்கள் புரட்சி பண்ணி எப்படி அது நடக்க போகுது அப்படின்னா அவருடைய இயேசு கிறிஸ்துடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள் அப்படின்றத பார்க்கணும். அப்படின்னா இந்த இடத்துல பட்டயம், இந்த வாள் இருக்கு இல்லையா, இந்த வாள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். புறஜாதிகளை வெட்டும்படி வாயிலிருந்து கூர்மையான வாள் புறப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம். 1915 ரெவலேஷன் 1915லயே அந்த வாள்ல தான் பூமியின் ராஜாக்கள் அழிக்கப்படுகிறார்கள். அப்படின்னா இந்த இடத்துல இது கொஞ்சம் விசித்திரமான வாள் தான். இந்த விசித்திரமான வாளை பத்தி 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல என்ன பண்றோம்னா நம்ம பார்த்துட்டோம். இந்த விசித்திரமான வாளின் வாயிலாக தான் அந்த ஸ்வாட், அந்த கத்தியின் வாயிலாக தான் பூமியின் ராஜாக்கள் கொல்லப்படுகிறார்கள். அப்படின்னா பெரும்பாலும் ஸ்வாட், வாள் அப்படின்னு சொல்லிட்டாலே வேதாகமத்தினுடைய சத்தியத்தை அடையாளப்படுத்துவதற்கு பயன்படுத்துவோம் நம்ம, கரெக்டா? பட் இந்த இடத்துல ஸ்கிரிப்சர்ஸை அடையாளப்படுத்துவதற்காக இந்த இடத்துல இந்த வாள் சொல்லப்படல. ஏன்னா பூமியின் ராஜாக்களை சிவில் பவர்ஸ பைபிள் சத்தியத்தை வச்சு என்ன பண்ண போறதுன்னா அழிக்க போறது கிடையாது. ஃபாரின் பிரதர்ஸ்னுடைய பாட்டு புஸ்தகத்துல ஒரு வார்த்தை வருமா, அது என்ன அப்படின்னா அவருடைய பயங்கர துரித வாள் அப்படின்னு
அவங்களுடைய பாட்டு புஸ்தகத்துல வருமா, நம்ம பாட்டு புஸ்தகத்துல இல்ல. சோ அந்த வாள் எப்பேற்பட்ட வாளா இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ராட்சச வாள் தான் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு விமானத்துல ப்ரொப்பல்லர் ஓடும் பாத்தீங்களா? ப்ரொப்பல்லர் ஓடும். ஒரு ஃபிளைட்லாம் பாத்தீங்கன்னா, அந்த ரெக்கைக்கு கீழ ஒரு பெரிய ப்ரொப்பல்லர் ஒரு ரெக்க பயங்கரமா என்ன பண்ணும்னா ஓடும். அதுல யாருன்னா மாட்டுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாரு என்ன ஏதுன்னு பார்க்காது முற்றிலும் என்ன பண்ணிரும்னு அழிச்சிரும். அந்த மாதிரி தான் இந்த விஷயத்துல இயேசு கிறிஸ்து என்ன பண்ண போறாருன்னா, அனைத்து விஷயங்களிலும் நாளைக்கு இஸ்ரேலுக்கு எதிராக கோகு வரக்கூடிய அந்த ஒரு சமயத்துல பூமியின் ராஜாக்கள் இந்த சிவில் பவர்ஸ பற்றின ஏ டு Z உண்மைகளை, சத்தியங்களை, சத்தியம்னா பைபிள் சத்தியம் இல்ல. என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க இவங்க? யாரு? ஒவ்வொரு பொலிட்டீஷியன் யாரு? எப்படி கவர்மெண்ட்ஸ் இயங்குது? என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? டாக்ஸ் வச்சு என்ன பண்றாங்க? எல்லா உண்மையையும் வெளியிட்டுருவார். அதுதான் அவர் வாயிலிருந்து வரக்கூடிய பட்டயம். எல்லா உண்மையும் வெளியிட்டா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் என்ன நடக்கும்? அப்படி வெளியிட்ட உடனே எல்லாமே எக்ஸ்போஸ் ஆயிடும். எல்லாமே எக்ஸ்போஸ். அப்படி எக்ஸ்போஸ் ஆகும்போது தான் எல்லா சிவில் அதிகாரங்களும் அதனுடைய செல்வாக்கையும் வல்லமையும் முற்றிலும் இழக்கும். எப்படி பிரெஞ்சு புரட்சி ஒரு நதி போன்ற வெள்ளமா என்னாச்சுன்னா ஊற்றப்பட்டது. ரெவலேஷன் 13, 12 சாப்டர் முடிவுல நம்ம வாசிச்சிருக்கோம். அந்த மாதிரி என்ன ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு பட்டயம், இந்த பட்டயம் என்றது உண்மையான சத்தியம். எதை பற்றின உண்மையான சத்தியம்? இந்த சிவில் பவர்ஸ பற்றின உண்மையான இந்த சத்தியத்தை என்ன பண்ண போறோம்னா, ரிலீஸ் பண்ண உடனே, வெள்ளம் மாரி ரிலீஸ் பண்ண உடனே, ஜனங்களுக்கு என்ன ஏதுன்னு தெரிஞ்சு, அதனுடைய மாம்சத்தை என்ன பண்ணுவாங்கன்னா பட்சிப்பார்கள். மாம்சத்தை பட்சிக்கிறதுல என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை செயல்பட முடியாத நிலைமைக்கு என்ன பண்ண போறாங்கன்னா தள்ளப்படும். அதுதான் இந்த பட்டயம். சோ இந்த பட்டயம் என்ற வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒரு சில இடத்துல மட்டும் தான் வந்திருக்கு. இந்த பர்ட்டிகுலர் பட்டயம் அப்படின்ற வார்த்தை. ரெவலேஷன் 116, 212, 216 அதுக்கப்புறம் ரெவலேஷன் 6:8 அதுக்கப்புறமா நம்ம ரெவலேஷன் 9:15ல பார்க்கிறோம். புறஜாதிகளை வெட்டும்படி அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. புறஜாதிகள் அப்படின்னா புறஜாதி தேசங்கள், புறஜாதி நேஷன்ஸ் எல்லா சிவில் பவர்ஸையும் வெட்டுறதுக்காக அவர் வாயிலிருந்து கூர்மையான பட்டயம். இந்த பட்டயம் எதை அடையாளப்படுத்தலன்றத மறுபடியும் தெளிவுபடுத்துறேன். எதை அடையாளப்படுத்தலன்னா பைபிள் சத்தியத்தை அடையாளப்படுத்தல. அதற்கு மாற்றாக இந்த இடத்துல வரக்கூடிய பட்டயம் எதை அடையாளப்படுத்துதுன்னா ஒட்டுமொத்த சிவில் பவர்ஸ பற்றின உண்மைய ஜனங்களுக்கு வெளிச்சம் போட்டு அதனால அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் இந்த பூமியின் ராஜாக்கள் கொல்லப்பட்டார். எப்படி கொல்லாங்க? யார் கொண்டதுன்னு பாத்தீங்கன்னா, அவருடைய மாம்சத்தினால் பறவைகள் யாவும் திருப்தி அடைந்தன. இந்த பறவைகள் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்து இந்த இடத்துல பறவைகள் யாருன்றத பார்த்துட்டோம். புரட்சி செய்யக்கூடிய ஜனங்கள். அவங்க என்ன பண்றாங்கன்னா, மிகப்பெரிய ஒரு அழிவுக்குள்ள கொண்டு வந்தார். சோ மதம் நித்திய அழிவுக்குள்ள போயிருது. சிவில் பவர் செயல்பட முடியாத நிலைமைக்கு போயிருது. முற்பிதாக்களுடைய உயிர்த்தெழுதல் நடந்திருக்கும். புதிய உடன்படிக்கை ஸ்தாபிக்கப்பட்டிருக்கும். வேர்ல்ட் ஹாட் நியூஸ் என்ன அப்படின்னா, செத்து போன பைபிள் கேரக்டர்ஸ் இஸ்ரேல் தேசத்துல உயிரோட எழும்பிச்சு. யாருமே எதிர்பார்க்காத வண்ணம் இஸ்ரேல் தேசத்துல மிகப்பெரிய வெற்றிய அந்த சின்ன நாடு இத்தனை நாடுகளை அடிச்சு துவம்சம் பண்ணிருச்சு அப்படின்ற ஒரு காட்சிகள் அவங்க தோத்த காட்சி. ரஷ்யா கூட வந்த ராணுவங்கள் தோத்துட்ட காட்சி வேர்ல்டு வைடா என்ன ஆகுதுன்னா டெலிகாஸ்ட் ஆகும்போது ஆச்சரியமா அந்த இடத்துல அப்படியே வாயை மூடிட்டு ஒட்டு மொத்த உலக ஜனங்களும் பார்த்துட்டு இருக்கும்போது தேவன் சொல்லுவார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். தேவன் அந்த இடத்துல சொல்லுவாரு, பி ஸ்டில். நம்ம சொல்லல அப்படின்னு இல்லையா? மகா உபத்திரம் ரொம்ப சவுண்ட். தேவன் கடைசி என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அப்படியே அதிர்ச்சியா பார்க்கும் பொழுது மனுஷன் கற்பனையில கூட எண்ணி பார்க்க முடியாத பொற்காலம் அந்த பாட்டில் தான் இருக்கு. அறுவையினுடைய முடிஞ்சிருக்கு. சபையும் திரள் கூட்டம் மேல போயிருப்பான். நாம எங்க இருக்க போறோம்?
கிறிஸ்துவின் சபையாவா, திரள் கூட்டமாவா, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க போகுது? இவ்வளோ பெரிய உண்மையை வெளிப்படுத்தின தேவனுக்கு நாம் எப்படி உண்மையா இருக்கு யோசிக்கலாம். இதோட வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் முடிவு பெற்றுச்சு. அறுவடையினுடைய 5 கோணங்களையும் பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்த வாரத்துல இருந்து கடைசி பாகத்துக்குள்ள வந்தாச்சு. ரெவலேஷனுடைய லாஸ்ட் செக்ஷன் 1000 இயர்ஸில் நடக்கக்கூடிய விஷயங்களை 5 வகையான கோணங்களா என்ன பண்ண போறோம்னா கடைசியா ரெவலேஷன் ஸ்டடியில நம்ம பார்த்து முடிக்கணும். பொறுமையோட கேட்டு நம் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பார்.